மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வக்ரம், 10ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. நீங்க வேணாம்னு சொன்னாலும் உங்களுக்கு 2 வேலை கிடைக்கும். மார்கழி முடியறதுக்குள்ள மீனத்துல வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக 2 வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். மோஸ்ட்லி வெளியூரா இருக்கலாம், இல்ல வெளி மாநிலமா இருக்கலாம், இல்ல வேற நாடாக இருக்கலாம். கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்களோ அங்க வந்து எனக்கு விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் பிரச்சனை, என்ரோல் பண்ணல, எதுவா இருந்தாலும் நடந்துடும். கவலையே கிடையாது. மிஸ் ஆனது இப்போ வந்து மிஸ் ஆகாது. கைவிட்டு போயிடுச்சு, தள்ளி போயிடுச்சு, இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் ஈஸியா முடிஞ்சு. தொழில் ஸ்தானம்ல பலமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் நிரந்தரமாக இருக்கிறது. தொழில் நல்லா விருத்தி அடையும். யோகமான காலகட்டங்கள்ல நீங்க இருக்கீங்க. மன நிம்மதி அதிகரிக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். அதுவும் பாக்யஸ்தானம், காலபுருஷனுக்கு பாக்யத்துல போய் 4 கிரகம் குரு வீட்டில் உட்காரும் போது உங்க ஆடிய சனி உட்கார்ந்துருக்கா, கண்டிப்பா புது தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும், புது வேலை ஆரம்பிக்கிற மாதிரி வரும். அட் தி சேம் டைம் லிகமெண்ட் பார்த்துக்கணும், கால் முட்டி கொஞ்சம் பார்த்துக்கணும், பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோவிலுக்கு போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. மிகவும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்கள்ல மீனராசி நண்பர்கள் இருக்க போறீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் சரி, பொருளாதாரமும் சரி, நல்ல மாற்றங்கள் கொடுக்கணும். என்ன கவனமா பார்த்துக்கணும், நரம்புகள், மனசு, இதெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா போதும், நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு வேற லெவலுங்க. சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதாரம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் பண்றேன்னு வேண்டிக்கிங்க. சூப்பரா இருப்பீங்க. மார்கழி மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஜனவரி மாதம் 13, 14, 15, 16 போகி, பொங்கல், மாட்டு பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி விஷயம் வெரி ஹாப்பி நியூ இயர் 2026. உங்க எல்லாருக்குமே சுபிக்ஷமாக இருக்கட்டும், அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். அடுத்த வருஷம் சந்திக்கலாம்.